வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன் கோஷப்பாவை யோகால இருந்து. இன்னைக்கு நம்ம பிராணாயம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பிராணாயம்ஸ்னா என்ன? மூச்சு பயிற்சி. மூச்சு உள்ள வெளியே எடுக்கிறது நோஸ்ல தான் போயிட்டு இருக்கு, அதாவது மூக்கு வழியா. ஆனா சில பிராணாயம்ஸ் வாயில இருந்தோம் பண்றதுக்கு நிறையவே அது ஹெல்ப் பண்ணும். ஸோ பிராணாயம்ஸ் பண்ணும்போது முத்ராஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னுட்டு எல்லாருக்குமே தெரியணும். ஸோ முத்ராஸ்னா கையில பிடிக்கிறது மட்டும் இல்ல, கொஞ்சம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயும் இருக்கு. பட் முத்ராஸ் மோஸ்ட்லி கையில பிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம முத்ராஸ் பார்க்கலாம். இந்த முத்ராஸ் பார்க்கும்போது என்னன்னா, உங்களோட சுண்டு விரல், இந்த சுண்டு விரலும் இந்த கட்டை விரலும் இந்த நுனி, அதாவது டிப்பு டச் பண்ணிட்டு 3 விரலுமே வெளியே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு கையும் அதே மாதிரி பிடிச்சுக்கலாம். ஒரு கையில பண்ணும்போது உங்க பாடியில ஒரு 50% தான் எஃபெக்ட் வரும்னா, 2 கை பண்ணும்போது டெஃபினட்டா அந்த 100% எஃபெக்ட் உங்க பாடியில அது தெரிய வரும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பிடிக்கலாம்? இந்த சுண்டு விரலை எடுத்து உங்களோட கட்டை விரலோட டிப்ல டச் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டச் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு நகம் இருக்குன்னா அந்த நகத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. டிப்பு டச் ஆனாதான் உங்களோட பாடியில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னுட்டு உங்க பாடிக்கே மெதுவா தெரியும். ஸோ எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். அதே மாதிரிதான் உங்களோட சுண்டு விரல் அண்ட் கட்டை விரலோட டிப் டச் பண்ணுச்சுன்னா மற்ற விரல் எல்லாம் வெளியே இருக்கும். இந்த மாதிரி வெளியே பார்க்கும்போது மெதுவா உங்க தொடை மேல வச்சுக்கோங்க. உங்களோட மடியில வச்சு இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டா வச்சு, அதாவது மொத்தம் 3 விரலுமே, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் அண்ட் ரிங் ஃபிங்கர் வெளியே இருக்கு. இந்த மாதிரி வச்சு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, இந்த மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட எஃபெக்ட் கரெக்டா தெரியும். அண்ட் மெதுவா அந்த விரல்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா பட் இந்த விரல், இந்த கட்டை விரலை டச் பண்ணும்போது என்ன ஆகுது? கட்டை விரல் அக்னின்னு சொல்லுவாங்க, அதாவது நெருப்பு. அண்ட் உங்களோட சுண்டு விரல் வாட்டர், அதாவது தண்ணி. இந்த 2 விரலும் சேர்ந்தாப்புல இருக்கும்போது என்ன ஆகுது? உங்களோட உடம்புல அந்த நீர் குறைபாடு பிரச்சனை இருந்தா அதை சரி பண்றதுக்கும், உங்களோட அடிவயிறு பகுதியில உஷ்ணம் ஜாஸ்தி ஏற்படும். ஸோ அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏன் ஏற்படுதுன்னா, உஷ்ணம் ஜாஸ்தி உங்க பாடியில ஆயிடுச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறையவே ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி முத்ரா, வெறும் வயிற்றுல காலையில ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்க இந்த முத்ரால கரெக்டா நீங்க உட்காந்துக்கிட்டு மூச்சு உள்ள வெளியேன்னு ஒரு 3 மினிட்ஸ், அதுக்கப்புறமா உங்களால முடிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இந்த முத்ரால மூச்சு உள்ள வெளியே வாங்கி பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த முத்ரா உங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ல இருந்தோ, உங்க பாடியில அந்த நீர் குறைபாடு இருக்கிறதுனா அந்த பிரச்சனையில இருந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணி விடும். அதே மாதிரிதான் இன்னொரு முத்ரா பார்க்கணும்னா ஞான் முத்ரான்னு சொல்லுவாங்க. கியான் முத்ரா இல்ல தியான் முத்ரா, ரெண்டுமே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ தியான் முத்ரா எப்படி பண்ணலாம்? எங்களோட ஆள்காட்டி விரலும் உங்க கட்டை விரலும் இப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமா, இப்ப சூப்பர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ ஆனா நுனி, அதாவது இதோட டிப் அண்ட் டிப் தான் டச் ஆகும். இந்த மாதிரி டச் பண்ணி எல்லாம் ஒரு யூஸும் இல்லை. இப்படி டச் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி டச் பண்ணும்போது 2 கையிலயும் டச் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பண்ணிட்டு மெதுவா அதே மாதிரிதான் உங்களோட மடி மேல வச்சு மூச்சு உள்ள வெளியே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் ஏறும். அதாவது ஞாபக சக்தி குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கு. நாங்க மறந்து போறோம், என்ன ஞாபகம் வச்சுக்கல, எங்க வச்சோன்னே தெரிய மாட்டேங்குது, வயசாக எனக்கு மறந்து போகுது, இல்ல பசங்களுக்கு படிக்கும் போது கான்சென்ட்ரேஷன் லெவல் கொஞ்சம் ஏறணும், அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஆள்காட்டி விரலைய டிப்ல எடுத்துட்டு மத்த விரலை அவுட்டர் பண்ணிட்டு மெதுவா இதுல உட்காந்து உங்க கண்ணை மூடி மூச்சு உள்ள வெளியேட்டு உங்க மூச்சுல தியானம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட ஞாபக சக்திக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க தியான் முத்ரா பாத்தீங்க. இப்போ அதே ஆள்காட்டி விரல் ஸ்லோவா கட்டை விரலோட பேஸ்ல போய் இப்படி புஷ் பண்ணி வச்சீங்கன்னா, இந்த மாதிரி புஷ் பண்ணி வச்சீங்க. அதேதான் இன்னொரு கையும் அதே மாதிரி நீங்க மெதுவா மேல இருந்து தடவிக்கிட்டு போய் உங்க பேஸ்ல உட்கார வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் கரெக்டா எங்க விழுதுன்னு தெரியும். இப்போ இந்த கட்டை விரல் இங்க புஷ் ஆகும். இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு நீங்க இப்படி வச்சு கண்ணை மூடிட்டு மூச்சு உள்ள
வெளியே, மூச்சு உள்ள மூச்சு வெளியே. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களோட எலும்பு பிரச்சனைக்கு இது ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், முட்டி வலி ஏற்படும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஜாயிண்ட் பெயின், முட்டி வலி, ஓகே, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் பிரச்சனைக்கு, ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைக்கு இந்த முத்ரா இஸ் த பெஸ்ட் முத்ரா. ஸோ இந்த முத்ரால நீங்க உட்காரும் போது என்ன ஜெல் கரெக்டா அந்த எலும்புங்களுக்கு, ஜாயிண்ட்டுக்கு கரெக்டா மசாஜ் பண்ணி விடணுமோ, என்ன ஜெல் அது சொரக்கணுமோ அதை கரெக்டா சொரக்கிறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஃபினட்டா நீங்க இந்த முத்ராவை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கட்டை விரலுக்கு பேஸ்ல இந்த ஆள்காட்டி விரல் போய் இப்படி ரெஸ்ட் ஆகும்போது இந்த கட்டை விரல் அதை ஸ்லைட்டா புஷ் பண்ணி விடும். இந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டுச்சு மெதுவா நீங்க உட்காந்து மூச்சு உள்ள வெளியே வாங்கும்போது அந்த முத்ரால இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த கட்டை விரலை பிரஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். அந்த சேனல், அந்த நாடி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, ஜாயிண்ட் பிரச்சனைக்கு இது ஒரு பெஸ்ட் பெனிஃபிஷியலா உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்க தியான் முத்ரா, உங்களோட யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான முத்ராஸ் அண்ட் உங்களோட ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கான முத்ராஸ் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு முத்ரா, ஆசனா, பிராணாயமோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.